மம்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து டாக் வித் மம்மீஸ் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் 1 எபிசோட். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்கும், நம்மளோட குழந்தைக்கு எந்த மில்க் பவுடர் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. நான் வந்து ரிசர்ச் பண்ண இன்ஃபர்மேஷனையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பேபிக்கு வந்து 0 to 6 month வந்து மில்க் மட்டும் தான் நம்ம கொடுப்போம். அதில் வந்து பெஸ்ட் அப்படின்னா மதர்ஸ் மில்க் தான். ஸோ மதர்ஸ் மில்க் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு மில்க்கே வரல அப்படின்னாலும் உங்கள் மைண்டில் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பால் ஊறும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மில்க் வந்து செக்ரேட் ஆகும். இது எனக்கு ஒரு டாக்டர் சொன்ன அட்வைஸ் தான். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஒரு இன்டேக் வந்து நல்ல வெஜ்ஜீஸ் அந்த மாதிரி நிறைய இன்டேக் வந்து பாப்பாவுக்கு நம்ம ஃபீட் பண்ணுன்றதுக்காவது உங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து மதர்ஸ் மில்க்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியலைன்னா தயவு செஞ்சு கில்ட் ஆகாதீங்க. இந்த பாப்பாவை நம்ம தான் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம கேர் பண்ணிப்போம். நம்மளை விட யாரும் கேர் பண்ணிக்க முடியாது. ஸோ அதர்ஸோட வேர்ட்ஸ் நீங்கள் என்றைக்குமே நீங்கள் காதில் வாங்காதீங்க. நம்மளால் முடியும். நம்ம சிச்சுவேஷன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். சம்டைம்ஸ் ஒர்க், ஹெல்த் ரீசன் இல்லை அப்படின்றனால நம்ம வந்து ஃபார்முலா போவோம். அந்த ஃபார்முலாவிலே நம்ம எது பெஸ்ட்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் வைஸ் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ 0 to 6 month வந்து ஸ்டேஜ் 1 அண்ட் 6 to 12 months ஸ்டேஜ் 2. ஸோ அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற ஃபார்முலா மில்க்கை தான் நம்ம கொடுக்கணும். அண்ட் வந்து என்னென்ன வந்து இன்க்ரீடியன்ட்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். டிஹெச்ஏ இருக்கா, அது வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, அயன் இருக்கா, வெயிட் அண்ட் பிளட்க்கு, கால்சியம் இருக்கா, போன்ஸோட ஸ்ட்ராங்ஸ்க்கு, ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கா, டைஜஷனுக்கு. ஆல்மோஸ்ட் வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ நம்ம ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணுறதோ இதில் பண்ணுறதுனாலையோ நம்ம வந்து அந்த மில்க்கை தான் கொடுக்கணும்னு கிடையாது. ஒவ்வொருத்த குழந்தைங்களுக்கும் ஒன்று சூட் ஆகும். ஸோ உங்கள் பீடியாட்ரிஷியன் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை எடுத்துக்கோங்க. பட் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, குழந்தைக்கு அந்த மில்க் பவுடரில் என்னென்ன இருக்குன்றது ஆஸ் அ மம்மிஸாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் சர்ச் பண்ண விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெஸ்டல் நான் ப்ரோ வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா இந்த கேஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்குது, கான்ஸ்டிபேஷன்லாம் இருக்குது, அவங்களாம் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுத்து நம்ம கம்மி பண்ணுறதுக்காக இந்த மில்க் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்டமினல் வந்து அப்படியே வந்து பிரெஸ்ட் மில்க் டேஸ்ட்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணும். டிஹெச்ஏ வந்து அதில் இருக்கனால நல்ல பிரெயின் க்ரோத்துக்கு வந்து டெவலப் ஆகும். சிம்லாக் வந்து நல்ல வெயிட் கெயின் கொடுக்கும். சிம்லாக் கொடுக்குற குழந்தைங்களுக்கு வந்து நல்ல இம்யூனிட்டி பவர் இருக்கும், வெயிட் கெயின் இருக்கும், அயன் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஃபார்முலாவில் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எந்த ஃபார்முலா பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபிக்ஸட் ஆன்சரே கிடையாது. உங்கள் பேபிக்கு எது சூட் ஆகுதுன்றது உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்டு நீங்கள் சஜஸ்ட் பண்ணி அதை தான் கொடுங்க. அண்ட் வந்து என்னோட ரியல் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஏன் பேபி ஃபுல் அண்ட் ஃபுல் பிரெஸ்ட் மில்க் தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை ஃபார்முலாவை. என்னோட சுச்சுவேஷனால் நான் ஒர்க்குக்கு போக வேண்டியது இருந்தது. ஸோ ஃபார்முலா வந்து கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 days மட்டும்தான் வந்து ஃபார்முலா குடித்தாங்க. ஏன்னா எனக்கு C-section ஆனனால. ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து பிரெஸ்ட் மில்க் தான் நெக்ஸ்ட் அந்த 3 days ஆஃப்டர்லேருந்து. ஸோ நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன், எனக்கு ஒரு ஃபுல் டே ஒர்க் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். பட் அவங்க வந்து பேபி வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஃபார்முலா மில்க் எது, பிரெஸ்ட் மில்க் எதுன்றது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிடுவாங்க. பால் குடிக்காமல் கூட அழுதுட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து ஃபார்முலா மில்க்கு நீங்கள் எக்காரணத்துக்கு எடுத்துக்கல. ஸோ அது நான் அதே மாதிரி நான் சரி ஃபீடிங் பாட்டில் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய ஃபீடிங் பாட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் மில்க் சேஞ்ச் பண்ணலாமா டாக்டர்ஸ் கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு கூட நான் மில்க்கெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். அண்ட் அப்டமினல் கொடுங்க, அந்த மாதிரி சிம்லா கொடுங்கன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லி டாக்டர் கிட்ட கேட்டுட்டு நான் அவங்க சஜஸ்ட் பண்ணதை நான் வாங்கி கொடுத்தேன். பட் ஈவன் வந்து ஒரு ஸ்கூப் கூட ஒரு ஸ்கூப் பால் கலந்துருப்பேன் பாருங்கள், அது கூட அவங்க வந்து குடிக்கவே இல்லை. அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து பிரெஸ்ட் மில்க்கே வந்து பம்ப் பண்ணி தான் என் பேபிக்கு கொடுத்தேன். ஸோ பம்ப் பண்ணி நீங்கள் ஒர்க்கிங் போகிற உமன், அதனால் நான் பிரெஸ்ட் மில்க் வந்து எப்படி பம்ப் பண்ணி கொடுத்தேன் அண்ட் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன், எப்படி அவங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி நாங்கள் எந்த மாதிரி இதில் கொடுப்போம் அப்படின்றது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்ட் 2ல் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thanks for watching. See you on the next video. Bye bye. Stay tuned for more videos.